சாமியே சரணமையப்பா. ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பனை காணச் செல்கின்ற பக்தர்கள் அனைவரும் 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதமிருந்து அந்த மாமணிகண்டனை மாமலையிலே தரிசித்தால் உங்கள் மனதில் நினைக்கும் எண்ணங்கள் யாவும் ஈடேறும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். மாலை அணிவது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவரவர்களுடைய குடும்பத்திற்கு அவரவர்களுடைய நன்மைகளுக்காக மாலை அணிந்து அவர்கள் வேண்டி ஏற்றுக்கொண்டு செல்வதுதான் அந்த மாமணிகண்டனை நாம் காண்பதற்கு. எனவே மாலை அணிந்து மலைக்கு செல்பவர்கள் மன உறுதியோடும் மன தெளிவோடும் மனதை ஒருநிலைப்படுத்தி பொறுமையாக யார் மீதும் கோபம் கொள்ளாமல் பிறர் மீது பொறாமை கொள்ளாமல் மாலை அணிந்தவர்களையெல்லாம் மணிகண்டனாக நினைத்து வணங்க வேண்டும். பூஜைகளிலே கலந்து கொள்ள வேண்டும். வார வழிபாடு பஜனைகள் நடந்தால், ஐயப்பன் பஜனைகள் நடந்தால் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். ஐயப்பனுக்கு செல்கின்ற கன்னிச்சாமிகள் அனைவரும் பஜனை கன்னி பூஜை போட்டு ஐயப்பனை வழிபட வேண்டும். அன்னதான பிரியன் ஐயப்பனுக்கு அன்னதானம் இட வேண்டும். கேளிக்கைகள், சினிமா பார்ப்பது, அது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இவைகளை கலந்து கொள்வதை தவிர்த்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு மனதாக தூய எண்ணத்தோடு மணிகண்டனை சென்று வணங்கினால் நீங்கள் மனதில் நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் என்று 100க்கு 100 உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். எனவே முறையாக விரதத்தை மேற்கொண்டு அந்த மணிகண்டனை சென்றடைந்து கண்டு வாருங்கள். இவ்வாண்டு ஆன்லைனை மிக முக்கியப்படுத்தி விட்டார்கள். அதற்காக ஆன்லைன் டிக்கெட் கூடிய வரையிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி பதிவு செய்ய முடியாதவர்கள் எரிமெயிலிலும் நிலக்கல்லிலும் உடன்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கின்றார்கள். 5000 பேராக இருந்ததை இப்பொழுது 10,000ஆக உயர்த்தி இருக்கின்றார்கள். எனவே அவர்களிருந்து கோயிலுக்கு சென்றால் அவர் அந்த அரசு போடுகின்ற கட்டளைகளுக்கு உட்பட்டு தாங்கள் டிக்கெட்டுகளை தயவுசெய்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலை வருவினும் அங்கே சென்று ஸ்பாட் புக்கிங் செய்து ஐயனை நீங்கள் கண்டு வரலாம். யாத்திரையில் செல்லும்போது டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் ஆதார் அட்டையினுடைய செராக்ஸ் நகலை கையிலே எடுத்து செல்லுங்கள். உங்களுடைய புகைப்படத்தை ஒன்றை எடுத்து செல்லுங்கள். அங்கே உங்களுக்கு உடனடியாக டிக்கெட் பதிவு செய்து தருவார்கள். நீங்கள் ஐயனை எளிமையாக சென்று கண்டு வரலாம். அல்லது புல்மேட்டு பாதையில் செல்பவர்களுக்கு ஸ்பாட் புக்கிங் குரூப்பாக சென்றால் அந்த குரூப்பை அப்படியே வைத்து அவர்களுக்கு மொத்தமாக டோக்கன் போட்டு அனுப்பிவிடுகின்றார்கள். அந்த வழியாகவும் சென்று நீங்கள் ஐயனை தரிசித்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன். சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா.